ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீனாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஹெல்த்தியான ஆவாரம் பூ கூட்டு எப்படி பண்ணுறதுனாங்க பார்க்க போகிறோம். இந்த ஆவாரம் பூ பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதை வச்சு ஒரு கூட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஆவாரம் பூ இந்த மாதிரி நான் பறித்து எடுத்து வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறமா நம்ம பருப்பு வேக வச்சிடலாம். இந்த குட்டி டம்ளரால் 1 டம்ளர் அளவுக்கு நான் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு வந்து குக்கரில் சேர்த்துக்கோங்க. இது 2-3 தடவை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறாங்க. அடுத்ததாக வந்து ஒரு சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட நான் சேர்த்துக்க போகிறேன். இது கூடவே வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இது கூட காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் நான். சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து இதை வந்து இப்போ நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு 3 விசில் வச்சு வேக வச்சிங்க அப்படின்னா நல்லா வந்து இது வெந்து வந்துடும். அடுத்ததாக வந்து நம்ம ஆவாரம் பூ எடுத்து வச்சுருக்கல, இது வந்து தண்ணி சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பூ மட்டும் பறிச்சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக இதுக்கான மசாலா ரெடி பண்ணி போகிறோம். இதுக்கு வந்து நான் குட்டியாக வந்து தேங்காய் எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு. இது வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் சேர்த்தோம் அப்படின்னா தான் வந்து கூட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அது கூடவே வந்து கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கிறேன். இதை வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு. இது வந்து நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து எல்லாமே ரெடியாக இருக்குது. அடுத்ததாக வந்து நம்ம கூட்டு தாளிச்சிட வேண்டியது தான். இதுக்கு வந்து ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருங்க. கடாய் வந்து நல்லா சூடாகட்டும். நல்லா சூடானதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும். சூடாகி வந்ததுக்கப்புறமா தான் இதில் வந்து அடுத்தடுத்து எல்லாம் நம்ம சேர்க்கலாம். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். எண்ணெய் வந்து நல்லா உருகி சூடாகி வரட்டுங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக வந்து சீரகம் சேர்த்துக்கிறேங்க. இது சேர்த்துட்டு இது வந்து பொரியட்டும். நம்ம சீரகம் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா தான் கூட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இதுலேயும் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே கொஞ்சமாக நான் சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு வந்து ஒரு வாசனைக்காக தான் சேர்த்துக்கிறேன். இது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து நல்லா பொரிஞ்சு வரணும். ஓரளவுக்கு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வந்து 2 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் நம்ம பருப்பு கூட சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இது வந்து ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் நீட்டான இருக்கிறது நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து காரத்துக்கு எனக்கு போதும். இப்போ இதை சேர்த்ததுக்கப்புறமா இது வந்து நல்லா வறுபட்டு வரட்டும். ஒரு தடவை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறமா நான் கொஞ்சமாக வந்து கறி லீவ்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா கருவேப்பிலை வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க ஆவாரம் பூ சேர்க்க போகிறோங்க. ஆவாரம் பூ வந்து தண்ணி சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இதை வந்து சாம்பார் கூட பண்ணலாம், அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ஆவாரம் பூ ரசமும் வைக்கலாம். அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து அது வந்து போடுறேன். இப்போ வந்து ஆவாரம் பூ வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து இதில் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இது வந்து ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுறலாம். இதிலே வந்து நல்லா வதங்குச்சு அப்படின்னா போதும். நீங்கள் வந்து பருப்பு கூட சேர்த்து வேக வச்சிங்க அப்படின்னா ரொம்ப வந்து வெந்துடும். அதுலேருந்து நம்மளுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்ஸுமே கிடைக்காது. ஸோ அதனால் வந்து இது கூட சேர்த்து தாளிச்சுக்கோங்க. இப்போ சேர்த்ததுக்கப்புறமா இது வந்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது அவ்வளோதான். இது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பு கடையல் இருக்குல்ல, அதை வந்து சேர்த்துக்கலாம். பருப்பு வந்து விசில் ஆறுனதுக்கப்புறமா நல்லா வந்து மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இது கூட சேர்க்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இது கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி வந்து வதக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் நார்மலாக எண்ணெயில் இந்த மாதிரி வதக்குனீங்க அப்படின்னாலே இதிலே வந்து நல்லா வதங்கி வந்துடும். நம்ம அதுக்கப்புறமா வந்து பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வேக வைப்போம் இல்லையா, அந்த டைம் வந்து இதுக்கு போதும். அவ்வளோதாங்க. இப்போ இது நல்லா வதங்கி வந்துடுச்சு. அடுத்ததான் மேஷ் பண்ணி வச்சுருக்க பருப்பு இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், 1 கப் அளவு தான் நம்ம பருப்பு எடுத்துருந்தோம். அதுலேயே வந்து இந்த அளவுக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதை வந்து நம்ம இதில் சேர்த்ததுக்கப்புறமா அந்த குக்கர்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் வந்து இது கூட நான் சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து லிக்விடாக இருக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து தண்ணி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இது வந்து நல்ல ஒரு கொதி வரட்டும். நம்மளுக்கு வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துட்டு இது வந்து கொதிக்கட்டும். அப்படியே ஒரு 10 நிமிஷம் விட்டுறலாங்க நம்ம. ஸோ பாருங்கள், நான் குக்கர்லேயே கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்தேன், அதையும் இது கூட சேர்த்துட்டேன். இப்போ வந்து நான் உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து உப்பு சேர்க்கல, இப்போ தான் வந்து சேர்க்க போகிறோம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டான அளவு உப்பு வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு இது வந்து நல்லா கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் இது அப்படியே நம்ம விட்டுறலாங்க. இப்போது அதுக்கப்புறமா நான் காமிக்கிறேன். இது வந்து ஒரு 5 நிமிஷம் இப்படியே விட்டுறலாங்க. இது நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா நான் விரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழுது இருக்குல்ல, அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்து அதையும் இது கூட சேர்த்துக்கிறேங்க. இப்போ வந்து சரியான கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு. இப்போ தேங்காய் சேர்க்கும் போது வந்து சரியாக இருக்கும் நம்மளுக்கு. நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது வந்து ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறமா வந்து ஆஃப் பண்ணிடலாம் நம்ம. இதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வந்து கொதிக்க வைக்காதீங்க. நம்ம தேங்காய் சேர்த்துருக்கிறதால ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த தேங்காய் வந்து தேங்காயும் ஒரு மாதிரி ஆகிடும். அதே சமயத்தில் நம்ம தேங்காய் எண்ணெய் வந்து வாசனை வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து இதை ஆஃப் பண்ணிக்கலாம்.
கொஞ்சம் நேரம் வந்து இது ஒரே ஒரு கொதி வந்துருச்சு, அவ்வளோதான். இப்போ வந்து நான் இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான ஆவாரம்பூ கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்தி. மறக்காமல் நீங்கள் ஒரு நாள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.